ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கு. 2 பேருமே மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். சைந்தவி வந்து நிறையா இன்டர்வியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக தான் பிரிஞ்சிருக்கிறோம். இதில் யார் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதனால தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஜிவி பிரகாஷ் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ்க்கு அப்புறமேலு சைந்தவி வந்து வாய்ப்புக்காக தான் இந்த மாதிரி இன்டர்வியூஸில் வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யாறு பாலு அப்படிங்கிறவங்க தன்னுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் தன்னுடைய வீடியோஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ஜிவி வந்து தன்னுடைய என்ன இன்டர்வியூவாக இருக்கட்டும், விஜய் டிவி கொடுத்த இன்டர்வியூஸாக இருக்கும், தன்னுடைய பர்சனல் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எதுலேயுமே தன்னுடைய டிவோர்ஸை பற்றியோ இல்லை தன்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியோ அவர் பேசியிருக்க மாட்டார். பட் சைந்தவி அப்படி கிடையாது. எல்லாத்துலேயுமே தன்னுடைய குழந்தைய பற்றியும் அவங்கள பற்றியும் அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றியும் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஆளோட திரை பயணத்தில் இருந்து தான் சைந்தவி அப்படிங்கிற ஒரு ஆள் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. ஜிவி பிரகாஷ் இல்லைன்னா சைந்தவி எதுவுமே கிடையாது. ஜிவி பிரகாஷ்க்கு டிவோர்ஸ்க்கு அப்புறமேலுக்கு நிச்சயமாக சைந்தவிக்கு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. அவங்க லைஃபே அதோட க்ளோஸு. அதுக்காக தான் அவங்க தன் பக்கம் அதிகமாக இருக்கிற தன் பக்கம் ரொம்ப சிம்பத்தி இருக்கிற மாதிரி அவங்க எல்லா பேச்சும் அவங்களுடைய வேர்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டிப்பாக டிவோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி அவங்க 2 பேருமே வெளியில் சொல்லலை. நிச்சயமாக சைந்தவியோட குடும்பம் டிவோர்ஸுக்கு வந்து டிமாண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. கண்டிப்பாக இவங்க டிவோர்ஸுக்கு வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அடித்து சொல்கிறாரு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வேறு எந்த இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறோடைய உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க.